பெட்ரோல் டீசல் விலையை கூட்டியிருக்காங்க. அது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதை வச்சு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் ஓஎன்ஜி விலையை ஒன்றிய அரசு உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விலையேற்றத்தின் மூலம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று ஒன்றிய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சியாகும். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்பயுமே பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா அதுக்கு யாராவது இந்த மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, அங்கங்கே மற்ற மாநிலங்களையும் சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கு சில கமெண்ட்டுகளை பார்த்தேங்க. இதுக்கு நிறைய மோசமான கமெண்ட்டுகளை பார்த்தேன். மூடியா பல நாடுகள் பெட்ரோல் இல்லாமல் தவிக்கிறது, நம்மை விட அமெரிக்காவில் 2 மடங்கு விலை அதிகம்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அந்த பெட்ரோலுக்கு நான் போடல, அந்த ரோலுக்கு வந்து சின்னராக வரணும், அதையும் பண்ணலை. சரி தொலைடான்னு பார்த்தா கீழே அதுக்கு துணைக்கு கமெண்ட் பண்ணி அவனும் தத்தி மாதிரியே கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பல நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா, பாகிஸ்தான், தாய்லாந்து, பங்களாதேஷ் மற்றும் இலங்கை. இவங்க தான் வந்து பெட்ரோல் இல்லாமல் தவிக்கிறாங்களா. இவங்களுக்கு அவங்களோட சொந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் உற்பத்தி கிடையாது, இறக்குமதியை நம்பி தான் இவங்க இருந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. பல நாடுகள் போடுறவன் அந்த ஊர் பேரையும் சேர்த்து போடலாம்ல. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த நாடுகள்லாம் ஏழை நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஏப்ரல் 24 ஒரு அறிவிப்புங்க. தேர்தலுக்கு பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசல் விலையை கூட்டும் அப்படின்னு ஒரு செய்தி. அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மறுத்து இருக்கிறது. அப்படிலாம் கிடையாது, தேர்தல் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூட்ட மாட்டோம், இது வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வதந்தி உண்மையாயிடுச்சு. அதை பற்றி எவனுமே பேச மாட்டான். இங்கே வந்து அரசியல் தலைவர்கள் எதுனா பேசினா அவங்கள வந்து கேவலமாக திட்டணும். அதை தாண்டி என்ன. இந்த கமெண்ட்டை கவனிங்க. முட்டாள் மவனே, உனக்கு உலக நடப்பு தெரியுமா? 3.2%, 3.4% போல தான் கூடியிருக்கு. இந்தியாவை விட்டு மற்ற நாடெல்லாம் இதை விட 10-12 மடங்கு அதிகம். மோடியின் நிர்வாகம் உங்கள் அப்பன்ட்ட நிர்வாகத்தை விட ஏன் மேற்குலக நாடுகளை விட சிறப்பு. இதை அறியாமல் வீண் பேச்சு அழகல். இதை பதிவு பண்ணது ஒரு இலங்கை தமிழருங்க. சம்பந்தமே இல்லாமல் இலங்கைக்காரன்லாம் எதுக்கு இதுக்குள்ள வரான்னு தரலங்க. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கூடையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்குதுங்க. வீட்டளவில் பார்த்தா இந்தியாவில் 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா இருக்குது. அமெரிக்காவில் வந்து 60 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும் மட்டுமே இருக்குது அப்படின்றது தான் பேச்சு. இங்கே நம்ம இந்திய ரூபா மதிப்பையும் அமெரிக்க ரூபா மதிப்பையும் வச்சுக்கிட்டு பேசினோம்னா கதைக்கு ஆகாது.